நியூஸ் தான் ஃபுல்லாக வைரலாக போயிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு தீர்ப்பே இல்லையா? போறப்பா இதுக்கு மேலே இருந்து இருந்து எந்த விதத்திலயும் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. ஃபீவராக வேற இருக்கு. இங்கே டேப்லெட் எங்கே இருக்குன்னு கூட தெரியலையே. இங்கே இங்கே எனக்கு உடம்பு முடியலை. அதுக்கு நான் என்ன பண்றதுக்கு? எங்க ப்ளீஸுங்க, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன். இன்னைக்கு எதுவும் வேண்டாங்க ப்ளீஸுங்க. என்னால் உட்கார கூட முடியல. நான் நல்ல மூட்ல சிரிச்சிட்டு இருக்கிறேங்கிறதுக்காக என்ன வேணாலும் நீ பேசுவியா? உன் உடம்பு எப்படி இருந்தா எனக்கு என்ன? எங்க ப்ளீஸுங்க. திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கிய. ஒரு புருஷன் என்ன சொல்லியானோ அதுபடி கேட்டு நடந்துக்கிட்டதே ஒரு பொண்டாட்டிக்கு அழகு. உன்னால உடம்பு முடியல அப்படிங்கிறதுக்காக எல்லாம் என்னால எதுவும் பண்ண முடியாது. அதனால சமத்தா நான் சொல்றத கேப்பியான். எங்க ப்ளீஸுங்க, என்ன விட்டுருங்க. நோ நோ நோ, உன்னை அப்படியெல்லாம் விட முடியாது. எங்க ப்ளீஸுங்க, எங்க ப்ளீஸுங்க விட்டுருங்க. வாயை மூடிட்டு சும்மா இருக்குதே இல்ல வாயில துணி எதுவும் கட்டி வைக்கவா? எங்க அம்மா. நீ நார்மலா இருக்கும்போது கூட எனக்கு சந்தோஷமா இல்ல. உன்னை அள வச்சு வச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது தான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. உன்னை அழ வச்சு சித்திரவதைப்படுத்துறது கூட ரொம்ப அழகா இருக்குது. நான் படுத்துற இந்த சித்திரவதையிலேயே நீ போய் நகையும் பணத்தையும் வாங்கிட்டு வந்துருவ. இதோ காயங்கள் மாறும் கலங்காதே, உன் துன்பம் வீழும் நாள் வரும், உனக்காக நீ. இவ்வளோ சந்தோஷமா இருந்த என்னோட வாழ்க்கை இந்த அளவுக்கு மாறிட்டு நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணனேன்? இவன் பண்ணுற ஒரு கொடுமை என்னால் தாங்க முடியல. அதனால நம்ம உயிரோட இருக்கவே வேண்டாம். அம்மா அப்பா கிட்டே சொல்லி அவங்களே வருத்தப்படுத்த வேண்டாம். அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் நம்மளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். அதனால சாகிறது மட்டும்தான் ஒரு நல்ல முடிவு. எப்படியும் இவங்கிட்ட இருந்தோம் இந்த கிழவிக்கிட்ட இருந்தும் தப்பிக்க முடியாது. டெய்லி இவங்க பண்ணுற கொடுமையினால சித்திரவதை அனுபவிச்சு சாகிறதுக்கு ஒரேடியாக செத்துட்டு போயிடலாம். என்னை மன்னிச்சிருங்க அம்மா அப்பா. கண்டிப்பா அண்ணனும் அண்ணியும் உங்களை நல்லா பார்த்துப்பாங்க. ஆனா ஒரு நிமிஷம் நீ யோசிச்சு பாரு அஞ்சலி, எதுக்கு இந்த நாய்க்காக நீ சாகணும்? சாகிறது இதுக்கான முடிவு கிடையாது. கண்டிப்பா போராடி நம்ம வாழ பார்க்கணும். நம்மளை கொடுமைப்படுத்துகிற இவனே உயிரோடு இருக்கும்போது நம்ம எதுக்கு சாகணும்? என்ன முடிவு அஞ்சலின்னு எடுக்க பார்த்த? ஓ, முதல்ல எப்படியாவது இங்கேருந்து தப்பிக்கிற வழியை பார்க்கணும். கூல் அப்பா. சில் அஞ்சலி சில், போல்டாக முடிவெடு. எப்படியாவது இவ 2 பேர் கண்ணிலே மண்ணை தூக்கி போட்டுட்டு கண்டிப்பாக நம்ம போயிடணும். நம்ம ஊரில் உள்ளவங்க, நம்ம தெரிஞ்சவங்க யார் என்ன சொன்னாலும் எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. இந்த கத்தி எடுத்து இப்போ நான் கையை அறுத்துட்டு செத்துருந்தாலும் இந்த உலகம் அதையும் தப்பாக தான் சொல்லும். இங்கேருந்து நம்ம உயிரோட வெளியே போய் கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல. முன்னாலே முடியாதென்று ஒரே சொல்லும் நம்பாதே, பரிதாபம் காட்டும் இந்த வர்க்கத்தோடும் இணையாதே. நான் அனுபவிச்ச அதே வழியை தான் இந்த பொண்ணு அனுபவிச்சிருக்காங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க எல்லாம் அந்த பொண்ணு. என்ன போல் அவங்க அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்நேரம் அந்த பொண்ணு உயிரோடு இருந்திருக்கும்ல. எனக்கு நினச்சாலே அவ்வளோ வருத்தமாக இருக்குது. பாவம் அந்த பொண்ணு. இவன் எங்க போனா? இன்னும் ஆளை காணல. மச்சான் அங்க பாருடா. வாவ், செம்ம ஃபிகர்டா. எங்க நீங்க இங்க தனியா வாங்க நிக்கிறீங்க? நாங்க வேணா ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? பார்க்க வேற செஞ்சு விட்ட செல்ல மாதிரி கும்முன்னு இருக்கீங்க. ஆஹா, ஏண்டி என்னைய அடிக்கிற? இரு.
டேய் மச்சான், இது சரிப்பட்டு வராது, வாடா போயிடலாம். டேய் மச்சான், இது யாரும் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சவங்கடா, வாடா ஓடிடலாம். ச்சே, என்னையே அடிச்சிட்டாளே. என்ன குட்டிமா, அடி சரியா வாங்கியிருப்பானுங்க போலயே. பின்ன உன் தங்கச்சின்னா சும்மாவா? சரி கிளம்புவோமா? நீ வர்றதுக்கே இவ்வளோ லேட்டு, ஒன்னால தான் இந்த பிரச்சனையப்பா. ஒன்னால ஒருத்தன் அடி வாங்கிட்டு போகிறான் என்கிட்ட. கொஞ்சம் டிராஃபிக்மா, அதனால தான். என்ன நீ சிரிக்கிற? உனக்கு பயமாவே இல்லையா நான் அவனை அடித்ததுக்கு? நான் எதுக்குடாமா பயப்படணும்? பொண்ணுங்கன்னா இந்த மாதிரி தைரியமாக தான் இருக்கணும். நீ அவனை அடிக்கலைன்னா தான் நான் பயப்பட்டிருப்பேன். நான் உன் வளர்ப்பண்ணேன், அதனால தான் இவ்வளோ போல்டாக இருக்கேன். கண்டிப்பாக அப்பா என்ன வளர்த்துருந்தாருன்னா கூட நான் இந்த அளவுக்கு போல்டாக இருந்திருக்க மாட்டேன். சரி சரி, அவரை பற்றி இப்போ பேச வேண்டாம், வீட்டுக்கு கிளம்புவோம். கிளம்புவோம். சிமிட்டுங்கண்ண பார்க்க கொடுத்து வச்சேனாஹோ எனக்கு தந்த எங்க ஆனால் நீங்கள் சரியான ஃப்ராடு தானே? என்னடி புருஷனை டக்குன்னு ஃப்ராடுன்னு சொல்லிட்டியே? நீ ஃப்ராடு தான்யா, சரியான ஃப்ராடு. ஆஹா, ஆனால் இந்த ஃப்ராடு தானே உனக்கு பிடிச்சிருக்கு? ஆமாம், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, என் செல்ல ஃப்ராடு. உம்மா. என்னடி பாசம் இன்னைக்கு ரொம்ப ஓர பொங்கி பொங்கி வழியுதே. அது அப்படிதான். ஏங்க, நம்ம அஞ்சலி போட்ட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜினால தான் நம்ம இவ்வளோ டர்ன் ஓவர் எடுத்திருக்கோம். எப்படிங்க, அவளுக்கு எவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்குல்ல? ஆமாம், எனக்கே ஒரே ஷாக்கு. ஒரு சிஇஓ எம்டிட்ட இல்லாத ஸ்கில் அவகிட்ட இருக்குது. ஆமாங்க, அந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்கன்னா டார்கெட் ஆடியன்ஸை எந்த இடத்துல கரெக்டாக பிச் பண்ணால் நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்களோ கரெக்டாக டார்கெட் பண்ணி அடிச்சிருக்கா. ஆமாம், நானும் பார்த்தேன். 4 மாசத்துல 1 கோடி டர்ன் ஓவர் எடுத்தது நமக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஆனால் இதுலேயும் இன்னொரு செம்மையாக நல்ல விஷயம் ஒன்று நடந்திருக்கு. அப்படியா? என்னது? அதாவது அஞ்சலி கிட்ட ஐடன் வந்து ஒரு ஆஃபர் வச்சுருக்கான். அதாவது இந்த ஆஃபீஸில் இருக்கிற எந்த ரோலுக்கு வேணாலும் நீங்கள் போய்க்கலாம், இன்டர்வியூவே இல்லாமல் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கான், வித் டபுள் சேலரி. செம. அதுக்கு அஞ்சலி என்ன சொன்னாலாம்? அதுதான் செம்ம ட்விஸ்டே. நான் உங்களுக்கு பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலாம். எங்க செம்ம. பர்சனல் அசிஸ்டன்ட்னா எப்பவும் ஐடன் கூட இருக்கணும். ஆக்சுவலாக ஐடனோட பிளான் தான் இது. எப்படியும் அவன் நம்ம கூட இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ரோல் தான் கேட்பா அப்படின்னு நினச்சி தான் இந்த ஆஃபரை கொடுத்துருக்கான். ஆனால் அவனே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு செம்மையாக ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு காத்து இருந்திருக்கு. அதாங்க, எனக்கே ஷாக்காக இருக்குது. எனக்கு இப்போ நம்பிக்கை இருக்குது, அஞ்சலியோட மனசை ஈஸியாக மாற்றிடலாம். ஆமாம், கூடிய சீக்கிரம் 2 பேரும் சேர்ந்துருவாங்க. ஜாலி ஜாலி, நினைச்சாலே எனக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், செம்ம ஜாலி. அஞ்சலி ஆஃபீஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் ஐடன் ஃபேஸ்லேயே ஒரு நல்ல ஸ்மைல் தெரியுது. அவனுக்கு தெரியும், கண்டிப்பாக அவள் இவ்வளோ நல்லா தாக்கு பிடிச்சிட மாட்டா, உடனே ஆஃபீஸ் வருவான்னு தெரியும். ஆனால் இந்த பர்சனல் அசிஸ்டண்ட் விஷயம் தாங்க ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது எனக்கு. சிரிப்புன்னு தான் வருது. சரி மேடம், சிரிச்சது போதும். அடுத்து நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலான்னா, நைட் ஆனா என்ன பண்ணுவாங்க? தூங்குவாங்க. நீ என் அருகில் வந்த நிலைய நானும் மனதில் சென்று ஒளிய நீ என் மனதில் என் உருவம் கண்டுபிடிப்பாயா? தூங்கலாமா? ஆனால் உன் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது இன்னைக்கு நீ வேலையெல்லாம் செஞ்சு ரொம்ப டயர்டாக இருக்கான்னு. அதனால எல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். சரியா? தூங்குவோமா? ஐ லவ் யூ. ஃபேஸை பார்த்து கூட என்னோட சின்ன சின்ன அசைவுகளையும் இவ்வளோ அழகாக நோட் பண்ணுறீங்களே. ஐ லவ் யூ ஸோ மச். ஏன்னா நீ என் செல்ல பொண்டாட்டி. என்ன என் மனசு ஒரு மாதிரி உறுத்திட்டே இருக்குதே. அஞ்சலி பக்கத்தில் உட்காந்து அழுகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஒருவேளை அவன் நிஜமாவே அழுதுட்டு தான் இருக்காளோ? சரி, ஆஃபீஸ் விஷயமா ஏதாச்சும் சொல்கிற மாதிரி ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஐடனா? என்ன அட்டன் பண்ண மாட்டேங்கிறா? ஹலோ. ஹலோ, அஞ்சலி தானா? சொல்லுங்க. அஞ்சலி, முக்கியமான ஒரு விஷயம் பேசணும், அதனால தான் இந்த டைம் கால் பண்ணேன். நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சொல்லுங்கள். நாளைக்கு நமக்கு கொஞ்சம் மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ண வேண்டியது இருக்குது. அப்புறம் கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸில் சைன் பண்ண வேண்டியதும் இருக்குது. நீங்கள் இப்போ என்னோட பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறனால எல்லா விஷயத்தையும் நீங்களே ஹேண்டில் பண்ணிடுங்க. மீட்டிங்ஸ்க்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் நீங்களே மொத்தமாக பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஓகே ஐடன், நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். சரி அஞ்சலி, அப்போ நான் வைக்கிறேன். பை. சரி ஐடன், சரி. இவர் வாய்ஸை கேட்டது நம்ம மூடு அப்படியே மாறிட்டு. என்னதான் உங்களை விட்டு தள்ளி இருக்கணும்னு நினச்சாலும்
அது என்னால் முடியாதுன்னு நினைக்கிறேன் ஐடன்.